வெல்கம் டு மணி மராத்தான் யூடியூப் சேனல். இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நேற்று ஸ்டாக் மார்க்கெட் என்ன லெவலில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததாக தங்கம் என்ன விலையில் விற்றுச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபைனலாக நேற்று ஸ்டாக் மார்க்கெட்டில் டாப் 5 கெய்னர்ஸும் டாப் 5 லூசர்ஸும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நேற்று இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்பில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 22,957ங்கிற பாயிண்டில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இது ப்ரீவியஸ் டே கூட கம்பேர் பண்ணிங்கன்னா 0.71% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதே போல் சென்செக்ஸும் 75,901ங்கிற புள்ளியில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இது ப்ரீவியஸ் டே கூட கம்பேர் பண்ணிங்கன்னா 0.56% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் அப்பில் க்ளோஸ் ஆனதுக்கு 2 மெயின் ரீசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பேங்கிங் செக்டரில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ 1.5 ட்ரில்லியன் மணியை இன்ஃப்யூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அடுத்த ரீசன், லாஸ்ட்டு 6 months கண்டினியூஸாக லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா கரெக்டாக இருந்துச்சு. அந்த ரீசன்னால் இப்போ லார்ஜ் கேப் ஸ்டாக் எல்லாம் கூட நல்ல வேல்யூவேஷனில் இருக்கிறதா அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் மண்டே ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவே ஃபால் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் 10 இயர்ஸில் அக்டோபர் 2024லேருந்து ஜனவரி 2025 இருக்கிற ஃபால் தான் பிக்கஸ்ட் ஃபால்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய ஃபால் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் இருந்தது தான். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி 50ல் இருக்க 16 ஸ்டாக்ஸ் 20%க்கு மேலே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இண்டஸ்இண்ட் பேங்க்கு 34% விழுந்ததாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிஃப்டி 50ல் 20%க்கு மேலே விழுந்த ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல், ட்ரெண்ட், என்டிபிசி, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், கோல் இந்தியா, டாடா மோட்டார்ஸ், அதானி போர்ட்ஸ், டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க், அப்புறம் இந்துஸ்தான் யூனிலிவர். அடுத்த அப்டேட் நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ்லேருந்து. லாஸ்ட்டு 3 நாளில் நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் டோட்டலாக 7% டவுன் ஆயிருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக கிரானுலஸ் இந்தியா, பயோகான், சன் ஃபார்மா, அப்புறம் லூபின் இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே அடி வாங்கியிருந்துச்சு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஃபார்மசி கம்பெனிஸ் எல்லாத்தோட கீ மார்க்கெட் யூஎஸ்ஏ. டொனால்ட் ட்ரம்ப் இந்தியன் ஃபார்மசி கம்பெனிஸ் மேலே எல்லாம் கூட டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்க ரீசன்னால் ஃபார்மா இண்டெக்ஸ் அடி வாங்கிட்டே இருக்குது. அடுத்த அப்டேட் எஃப்எம்சிஜி செக்டர்லேருந்து இமாமி லாஸ்ட் மண்டே அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களோட நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்ப 8% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூமே 5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டாக டிவிடெண்ட் ₹4 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ரெக்கார்ட் டேட் February 4ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட பாப்புலர் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவரத்னா கூல்டாக், ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம், அப்புறம் ஜண்டுபாம். அடுத்த அப்டேட் ஐடிசி லிமிட்டட்லேருந்து. ஐடிசி லிமிட்டடோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹435. அதோட பிஇ ரேஷியோ 26.5, டிவிடெண்ட் ஈல்ட் 3.16%. ஐடிசியோட டிவிடெண்ட் ஈல்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ரீசெண்டாக ஐடிசி ஹோட்டல்ஸை டீமர்ஜர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான எஃபெக்டிவ் டேட் January 1ன்னு சொல்லியிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் January 6ன்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி January 6 நீங்கள் 10 ஐடிசி ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் அலோகேட் ஆகிருக்கும். January 29லேருந்து ஐடிசி ஹோட்டல் செப்பரேட் என்டிட்டியாக பிஎஸ்சிலையும் என்எஸ்சிலையும் லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் கோல் இந்தியாவிலிருந்து. கோல் இந்தியாவோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 371, அதோட பிஇ ரேஷியோ 6.66, டிவிடெண்ட் ஈல்ட் 6.88%. பொதுவாகவே பிஎஸ்யூ கம்பெனிஸ் எல்லாமே நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அதனால் கோல் இந்தியாவும் அதிகமாகவே டிவிடெண்ட் கொடுத்து வந்துட்டுருக்காங்க. அவங்க லாஸ்ட் மண்டே Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் எஸ்டிமேட்ஸ் எல்லாம் பீட் பண்ணியிருந்துச்சு. ரெவன்யூ ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. கரண்ட்டாக டிவிடெண்ட் அவங்க ₹5.60 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சியிலிருந்து. அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹612, பிஇ ரேஷியோ 19.4, டிவிடெண்ட் ஈல்ட் 2.21%. இவங்களும் லாஸ்ட் மண்டே Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்ப 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூவுமே 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் இந்தியா இன்ஃபோலைன்லேருந்து. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹350, பிஇ ரேஷியோ 9.8, டிவிடெண்ட் ஈல்ட் 1.14%. இவங்க கம்பெனியில் எஸ்எம்பி பொசிஷனில் இருக்க பாரத் அகர்வாலுங்கிறவர் ரீசெண்டாக ரிசைன் பண்ணியிருக்காரு.
ஜனவரி 2025 மட்டும் இந்த ஸ்டாக்ஸ் 21% கீழே விழுந்திருக்கு. ரீசெண்டாக இவங்களுக்கு சொந்தமான சில லொக்கேஷன்ஸில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெய்டு நடந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் ஃபெடரல் பேங்க்ல இருந்து. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் $184. பிஇ ரேஷியோ 11.2, டிவிடெண்ட் yield 0.65%. இவங்களும் Q3 ரிசல்ட்ஸ் லாஸ்ட் மண்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் 15% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் ஸ்டாக்கு இன்னைக்கு 7% கரெக்ட் ஆயிருக்கு. 35 அனலிஸ்ட் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 5 பேர் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 2 பேர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் டாடா பவர்லேருந்து. டாடா பவரோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 346. இதோட பிஇ ரேஷியோ 29.2, டிவிடெண்ட் yield 0.58%. இவங்களோட சப்சிடரியான டாடா பவர் ரெனியூவபிள் எனர்ஜி மகாராஷ்டிரா ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்து புதுசாக ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதோட மதிப்பு 455 கோடியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் பேடிஎம். பேடிஎம்மோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 769. அதோட பிஇ டிவிடெண்ட் yield ரெண்டுமே 0. பேடிஎம்ல அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் பேமெண்ட் சர்வீசஸோட சிஇஓ இருக்க நாகுல் ஜெயன் ரிசைன் பண்ணியிருக்காரு. அதனால அவங்க ஷேர் இன்னைக்கு 2% டவுன் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீலோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் $129. பிஇ ரேஷியோ 56.7. பிஇ ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. இதோட டிவிடெண்ட் yield 2.8%. இவங்களும் Q3 ரிசல்ட்ஸை மண்டே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்ப 43% டவுன். பட் இருந்தாலும் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஸ்லோ டவுன்னாலையும் சைனாவோட காம்படிஷன் கூட கம்பேர் பண்ணுறப்ப இவங்க பெட்டர் ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஜேபி மார்கனும் அவங்களோட டார்கெட் ப்ரைஸை $155 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பஜாஜ் ஆட்டோ, போஸ், கோல்கேட், ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ், இந்துஸ்தான் ஜிங்க், ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ், ஜேஎஸ்டபிள்யூ, பிஹெச்இஎல், சிப்லா, எக்ஸைட், கிரீன்ப்ளே இண்டஸ்ட்ரீஸ், ஹோண்டாய், ஃபைனலாக ஜேஎம் ஃபினான்சியல். இன்னைக்கு டாப் 5 கெய்னர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகுது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் $530. இன்னைக்கு ஒரே நாளில் இது 3.61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 10.58. அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் $7,606. இன்னைக்கு ஒரே நாளில் இது 4.25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 30.62. கெய்னர்ஸில் அடுத்தது ஆக்சிஸ் பேங்க். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் $983. இன்னைக்கு ஒரே நாளில் இது 3.25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 10.81. நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது சிப்லா. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1420. இன்னைக்கு ஒரே நாளில் இதுவும் 1.25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 25.64. கடைசியாக பார்க்க போகிறது டாடா மோட்டார்ஸ். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் $728. இது இன்னைக்கு ஒரே நாளில் 2.13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 8. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது டாப் 5 லூசர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு சன்ஃபார்மா. சன்ஃபார்மாவோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1705. இன்னைக்கு ஒரே நாளில் இது 4.5% குறைஞ்சிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 37. அடுத்தது பிரிட்டானியா. பிரிட்டானியாவோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5060. இன்னைக்கு ஒரே நாளில் இது 2.25% குறைஞ்சிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 57. அடுத்தது ஹிண்டல்கோ. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 573. இன்னைக்கு இது ஒரே நாளில் 2.25% குறைஞ்சிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 10. அடுத்தது கிராசியம் இண்டஸ்ட்ரீஸ். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2411. இது இன்னைக்கு ஒரே நாளில் 1.90% குறைஞ்சிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 36. டாப் 5 லூசர்ஸில் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 258. இது இன்னைக்கு ஒரே நாளில் 1.25% குறைஞ்சிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 42. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோட ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.